ஆனால் இந்த பாதுகாப்பு கொடுத்தது யார், அதை யோசிக்கணும். மத்திய அரசாங்கம். மத்திய அரசாங்கம் அவங்களா கொடுக்க மாட்டாங்க. இவங்க விஜய் வந்து யார் மூலமாகவோ அவங்கள அணுகியிருந்தாத்தாலும் கொடுப்பாங்க. ஆக பிஜேபியை சேர்ந்த யாரோ ஒரு பெரிய ஆள் விஜய்க்கு உதவி பண்ணுறார். இல்லை விஜய்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இவர் விஜய் அவங்ககிட்ட கேட்டு விஜய் கேட்டால் தான் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஊரை கொள்ளையடித்து சம்பாதிச்சதும் அண்ணா அறிவாலை. ஜமீன்தார்கிட்டருந்து கேவலப்படுத்தி பயமுறுத்தி வாங்கினீங்க. சர்க்காரியா கமிஷன்லேயே போய் படித்து பாருங்கள். ஸ்டாலின் கண்மொழியெல்லாம் இப்படி வந்தது. ஸோ இப்போ நம்ம யோகியர் மாதிரி அண்ணா இதை தொட்டு பாருங்கள். அன்னைக்கு போட்டாங்க அந்த வீடியோ, அதை போட்டு இன்றைக்கி வந்துச்சுல்ல நகை, அதையும் போட்டு அன்னைக்கு நீ டிவியில் காமிச்ச நகையில் தான் இன்றைக்கி வந்திருக்காங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கணும். உங்களுக்கு மானதோஷம் இல்லாத கூட்டமாச்சு. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல் என்னென்னு பார்க்கலாம். விஜய்க்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு. அதாவது விஜய்க்கு வந்து இந்த திமுக திருட்டு கூட்டம் வந்து முட்டையை வீசுவேன்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. அது கூட முதுகெலும்பு இல்லாத கூட்டம். அவங்களே நாங்கள் தான் திமுககாரன் பேசுகிறோம், நீ வந்தால் முட்டையை வீசுவேன், அழுகிற முட்டையை வீசுவேன்னு பேசணும். இவங்களே ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் ரசிகர்கள் பேசுகிற மாதிரி முதுகெலும்பு இல்லாத கூட்டம் முட்டை வீசுவேன்னாங்க. உடனே இப்போதைக்கு மத்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது. இதில் வேடிக்கை என்னென்னா மாநில அரசாங்கம் கொடுக்க மாட்டான், அவன் தான் அவரை அடிக்கணுன்னே திட்டம் போடுறான். ஸ்டாலின் தான் திட்டமே போடுறாரு. அதுதான் கட்சிக்காரனை தூண்டி விட்டு பயமுறுத்துகிறாங்க. அதாவது சுற்றுப்பயணம் வரவே கூடாது, தடுக்கணும். குறுக்கு வழியில் தானே இந்த கூட்டம் இன்றைக்கி ஆட்சிக்கு வரும். குறுக்கு வழியில் தான் ஆட்சியை தக்க வைப்பாங்க. அதனால் திருட்டு கூட்டம் என்ன பண்ணிட்டான், ஃபோனை இன்டர்நெட்டில் போட்ட உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. அப்போ மத்திய அரசாங்கம் இப்போ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்துறதுல வந்து இது 2வது கட்ட பாதுகாப்பு. முதல் கட்டம் வந்து ரொம்ப கம்மியாக எக்ஸ் கேட்டகரி, அதில் 2 பேர் 3 போலீஸ்காரங்க இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 10 போலீஸ்காரங்க ஆயுதம் தாங்கி, ஆயுதம்னா துப்பாக்கி வச்சுருப்பான். 8 to 10. இப்போ பவுன்சர் வச்சுக்கலாம். பவுன்சர் அப்படி ஆள் பெருசாக இருப்பான், வெறுங்கையில் தான் நிற்க முடியும். ஒய் கேட்டகரி அப்படி இல்லை, 8 to 10 போலீஸ்காரன் இருப்பான், துப்பாக்கியோடு இருப்பான். அதனால் விஜய்க்கு ஓரளவு பாதுகாப்பு. ஆனால் இந்த பாதுகாப்பு கொடுத்தது யார், அதை யோசிக்கணும். மத்திய அரசாங்கம் அவங்களா கொடுக்க மாட்டாங்க. இவங்க விஜய் வந்து யார் மூலமாகவோ அவங்கள அணுகியிருந்தாத்தாலும் கொடுப்பாங்க. ஆக பிஜேபியை சேர்ந்த யாரோ ஒரு பெரிய ஆள் விஜய்க்கு உதவி பண்ணுறார். இல்லை விஜய்க்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இவர் விஜய் அவங்ககிட்ட கேட்டு விஜய் கேட்டால் தான் அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விஜய் வந்து இனிமேல் இந்த ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடிக்கிறத விட்டுடணும். உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் அந்த திமுககாரன் கூப்பிட்ற மாதிரி ஒன்றிய அரசுன்னு கூப்பிடக்கூடாது. அவன் தான் முட்டை வீசுகிறான். முட்டை வீசுகிறவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒய் கேட்டகரி 10 போலீஸ்காரனை கொடுக்குறவங்க மேலே நன்றி இருக்கணும்ல. அதனால் இன்னுமே விஜய் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுங்கள், மனசாட்சி இருந்தால் ஒன்றிய அரசாங்கம் சொல்லாதீங்க. இல்லை முதுகுல் குத்துவது தான் உங்களுடைய வாடிக்கையாக இருந்தால் இவ்வளோ பாதுகாப்பையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்றிய அரசுனே சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் எங்கள். இந்த ஈவேராவை பற்றி நீ பேசாதீங்க. ஈவேரா கூட்டம் தான் உங்களுக்கு தாக்க வர்றது. முட்டை வீசுகிறவன் யார், ஈவேரா கூட்டம் தானே. அந்த ஈவேரா வந்து நீ பெருமையாக பேசாதீங்க. இந்த 2 விஷயம் வந்து இவருக்கு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற விஷயத்தில் நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம். விஜய்க்கு பாதுகாப்பு தேவை. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த திருட்டு கூட்டம் பண்ணான்னா ஏதாச்சும் பண்ணிடுவான். இந்திரா காந்தி அடித்தாங்க கல் கம்பு இதெல்லாம் வச்சு. தலைவர் பூரா பயந்தாங்கொல்லி தொடர்ந்து வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டாங்க, கருணாநிதி உட்பட. ஆனால் அவ்வளோ பேரும் இவங்க ஆளுங்களை தூண்டி விடுவாங்க. ரவுடி தானே இங்கே, குற்றவாளிகளின் கூடாரம் தானே. அதனால் விஜய்க்கு ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தது சரியான முடிவு. அதை விஜய் எப்படி வாங்கினாரோ அவருடைய கைங்கரியம், அவருடைய திறமை வாங்கிட்டார். அது கொடுத்தது தப்பு இல்லை அப்படிங்கிறது முதல் கருத்து. அதே சமயத்தில் விஜய் அரசியலுக்கு வரும். விஜய் கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. அதை கொண்டாட போகிறாராம். எங்கே கொண்டாட போகிறாரு? சென்னையில் நேரு ஸ்டேடியம் யாருது? அரசாங்கத்துக்கு. அப்போ நேரு ஸ்டேடியம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? ஸ்டாலின் கண்ட்ரோலில் இருக்குது. முட்டையை வீச தூண்டி விடுறதே ஸ்டாலின்.
அவர் அரசாங்க இதில் போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷம் கூட்டத்தை நடத்தலாமா? ஓராண்டு நிறைவு கூட்டம் நடத்தலாமா? இந்த கூட்டத்தை பக்கமே போகக்கூடாது நீங்கள். அதனால் நீங்கள் பாட்டுக்கு நடத்துவீங்க. குண்டு வைப்பான், எனக்கு தெரியும். இவங்க இது பெட்ரோல் குண்டு வீசுவான், உள்ளுக்குள்ளேயே திமுககாரன் வருவான். உங்கள் ஓராண்டு பொதுவில் வந்து நிறையா பேர் திமுக ரவுடிகளை தூண்டி விட்டு உள்ளே அனுப்பிடுவார் ஸ்டாலின். அப்போ இதெல்லாம் கருணாநிதி பண்ணுவார். அதனால் அவர்கிட்ட வாரிசு அவரும் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரளவுக்கு வாரிசுக்கு அந்த அளவுக்கு இது திறமை கிடையாது, மூளை கிடையாது. இருந்தாலும் அந்த திமுக ஜீன் செய்வாங்க, குண்டு வீசுவான். நீங்கள் நேரு ஸ்டேடியத்தில் வச்சேன்னா கட்சிக்காரன் பூரா உள்ளே வந்துடுவான். கேட்டால் வாழ்க விஜய் வாழ்க விஜய்னு கோஷம் போடுவான். பூரா திமுக காரனாக இருப்பான். அதனால் அங்கே வைக்கிறது உங்களுக்கு ஆபத்து. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஒரு என்ன பண்ணுவான், கூட்டத்துக்கு காலையில் ஆரம்பிக்கும் போது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி குண்டு வச்சுருக்கோம்மா, இவங்களே தூண்டி விட்டு இந்த இப்போ இது பண்ணாமல் பாருங்கள், ஃபோனில் மிரட்டினால அழுகுன முட்டை வீசுவேன்னு அதே மாதிரி இவங்களே இது பண்ணி இன்டர்நெட்டில் போடுவான், குண்டு வச்சுருக்கோம் உள்ள. அப்போ கூட்டத்தை கடைசி நேரத்தில் நிறுத்த பார்ப்பான். அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் வந்து அந்த கூட்டத்தின் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியத்தில் ஓராண்டு கூட்டம் வைக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு தான் நிறையா அவங்க இருக்காங்கல்ல, ஆலோசகர்கள், லாட்ரி ஃப்ராடு ஆதவ் அர்ஜுன் இவங்களெல்லாம் வச்சுருக்கீங்கல்ல. கொஞ்ச நாளில் புசி ஆனந்தை விரட்டிடுவீங்க. லாட்ரி ஃப்ராடு வந்து அதை தான் பண்ணுவார். அவருக்கு வந்து உங்கள் கட்சியை கைப்பற்றிட்டு கடைசி உங்களையும் விரட்டிட்டு திருமாவளவனோட போய் உங்கள் கட்சியை இணைச்சிட்டு போகிறதுக்கு கூட ட்ரை பண்ணுவார். அதனால் நீங்கள் அவர் அறிவுரை தான் கேட்பீங்க. அதனால் அவர் அறிவுரை என்ன சொல்கிறாரு, எங்கள் அறிவுரை அதுதான், நேரு ஸ்டேடியம் பாதுகாப்பானது இல்லை, நடத்துகிறது உங்கள் இஷ்டம், வாங்கி கட்டிக்கங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து விஜயை பற்றி. அடுத்து விஜய் 70,000 பூத் ஏஜென்ட்டை போட்டிருக்காரு. அது முக்கியமானது. முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மாவட்டம் மொத்தம் 38 மாவட்டம். ஆனால் விஜய் 120 மாவட்ட செயலாளர் போட்டார். இருக்கிறதே 38. இவர் கலெக்டர் தான் இப்போ அரசாங்கம் பிரிப்பாங்க, ரெவன்யூ வருவாய்த்துறை அடிப்படையில் 38 மாவட்டமாக பிரிப்பாங்க. விஜய் வந்து இந்த லாட்ரி ஃப்ராடு அண்டு ஒரு புசி ஆனந்த் சொல்கிறத வச்சு இவரே 120 மாவட்டம், இவங்களை கலெக்டராக கூட தூக்கி போட்டுடலாம். மாவட்டத்தை எப்படி பிரிச்சுருக்காங்க, 120 மாவட்டம் பிரிச்சுட்டார். பிரித்து அதுக்கு மாவட்ட செயலாளர்கள் போட்டுட்டு இது பண்ணிட்டு இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா 70,000 பூத் ஏஜென்ட் போட்டிருக்கேன். அப்போ ஒவ்வொரு பூத்தும் போட்டாரா, ஒவ்வொரு பூத்துக்கும் ஆள் போயினா ஒரு பூத்துக்கும் பூத் ஏஜென்ட் இருக்கணும். இல்லைன்னா திமுககாரன் கள்ள ஓட்டு போடுவான். உங்கள் பூத் ஏஜென்ட் தான் இவன் கள்ள ஓட்டு வந்துட்டான், இவன் உண்மையான ஆள் இல்லைன்னெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும். பூத் ஏஜென்ட்டுனா தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவனாக இருக்கணும் பூத் ஏஜென்ட்டு. அந்த வார்டில் இருக்கிறவனாக இருக்கணும், வார்டில் இருக்கிற எல்லாரையும் தெரிஞ்சவனாக இருக்கணும். திமுககாரன் கள்ள ஓட்டுக்கு உள்ளே அனுப்பும்போது எதிர்ப்பு தெரிவிக்கணும். பூத் ஏஜென்ட்டுனா இது இவ்வளோ வேலையும் பண்ணணும். அப்படி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த பூத்துக்கள் எத்தனைன்னா 54,000 பூத்து இருக்குது தமிழ்நாட்டில். அசம்பிளி தேர்தலாக இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் தேர்தலாக இருந்தாலும் சரி, 54,000 பூத். ஒரு பூத்துக்கு 2 பேர் போடணும் கணக்கு. எப்படின்னா எலெக்ஷன் 7 மணிக்கு ஆரம்பிக்கும், 6 மணிக்கு முடியும். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் நடக்கும், 11 மணி நேரம் அது மாதிரி நடக்கும். அப்போ ஒரு பூத் ஏஜென்ட் இருந்தாருன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கணக்கு. அதுக்கடுத்தது அடுத்த பூத் ஏஜென்ட் வந்துடுவார். அந்த உள்ளே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுக்கு சாப்பாடு, டீ இதெல்லாம் வெளியில் இருக்கிற பூத் ஏஜென்ட் வாங்கி கொடுப்பார். அவரை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த 2 பூத் ஏஜென்ட் வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் அவசியம். திமுக, அதிமுக இதிலெல்லாம் அதை பூத் ஏஜென்ட்டுங்களே தனியாக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் இருப்பாங்க. அப்போ 54,000 பூத்து, ஒரு பூத்துக்கு 2 பேர்னா 1,08,000 பேர் வேணும். ஆனால் விஜய் வந்து 70,000 பேர் தான் போட்டிருக்காரு. அப்போ மீது 38,000க்கு ஆள் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், ஆள் இல்லை அவருக்கு. அதனால் ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 38,000 பேரையும் சீக்கிரம் தேடி பூத்துக்கு போடுங்க. இதுக்கிடையில் எங்களுக்கு கிடைத்த தகவல், எங்களுக்குன்னு ஒரு உளவு பிரிவு இருக்குது. எங்கள் உளவு பிரிவு கொடுக்குற தகவல் வேறு என்னென்னா, திமுககாரன் பூரா உங்கள் கட்சி ரசிகர்கள் எவனோ அவனை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்போவே பூத் ஏஜென்ட்டாக நீ கேளுன்னு தூண்டி விடுறான். நீங்கள் இப்போ 70,000 தேர்ந்தெடுத்தீங்களே, அதில் திமுக வந்து உங்கள் கட்சிக்காரனையே பூத் ஏஜென்ட்டாக கேளுன்னு தூண்டி விட்டு கேட்டவன் நிறைய பேர். இவன் பூரா திமுக ஏஜென்ட்டாக தான் எலெக்ஷன் டைமில் வேலை செய்வான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதியில் எந்திரிச்சு வெளில போயிடுவான். 3 மணிக்கு மேலே வெளியில் போயிடுவான்.
ஏன்னா மற்ற கட்சிக்காரவங்கள்லாம் பூத்து ஏஜென்ட்டுக்கு ஒரு பூத்துக்கு 10,000 20,000 தான் செலவு பண்ணுவாங்க. திமுக 1,50,000 ரூபா கொடுத்துருவான் பூத்துக்கு. ஒரு பூத்துக்கு 1,50,000. மாவட்ட செயலாளர் வந்து 1,50,000 கையில் கொடுத்துருவான். அந்த 2 பேருக்கு ஒரு நாளைக்கு 10,000 பிரியாணி இதில் எல்லாம் பங்கு போட்டுக்குவான். டேபிள் வாங்கி உட்காருவான், சேரை போட்டு உட்காருவான், ரோட்டில் பில்லு லிஸ்ட்டு கொடுப்பான், இது கொடுப்பான், ஸ்லிப்பு கொடுப்பான். இது வேலையெல்லாம் 1,50,000. உங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது. 1,50,000 கொடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒரு பூத்துக்கு 1,50,000 50 பூத்துக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரே நாளைக்கு 50,000 பூத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஒரு இதுக்கு 1,00,000 அப்படின்னா 1,50,000 50,000 பூத்து கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு நாள் செலவு. இந்த செலவு எதில் வரும் தெரியுமா? அந்த 1,50,000 திமுககாரன் என்ன பண்ணுவான், 3 மணிக்கு மேலே அந்த எதிர்கட்சி பூத் ஏஜென்ட்டெல்லாம் கூப்பிட்டு உனக்கு பணம் கொடுக்கணும் ஓடிடுமா. 3 மணிக்கு மேலே நிறைய பூத் ஏஜென்ட்டு ஓடிடுவான். அது மாதிரி உங்கள் பூத் ஏஜென்ட்டுகளில் செட்டப் பண்ணி வச்சுருக்கான் திமுககாரன். நிறைய பேர் நீங்கள் போட்ட ஆளுங்கிட்ட அவன் பேசி முடிச்சுட்டான். 3 மணிக்கு மேலே ஓடிடுவான் உங்கள் பூத் ஏஜென்ட்டு. பார்த்துக்கணும். அதனால் இன்னும் 28,000 உங்களுக்கு தேவைப்படுது. 38,000 சீக்கிரம் போடுங்க. நம்பிக்கையானால் போடுங்க. எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க ரெடியாக இருக்கான். அதனால எல்லாம் போடுங்க. இதெல்லாம் திமுகவோட மாடல், திராவிட மாடல். முல்லை மாதிரி முடிச்சு வைக்கிற வேலை, எல்லா வேலைக்கும் அவன்கிட்ட ஆள் இருக்குது. எல்லா வழியும் அவன் பண்ணுவான். அதனால் பூத் ஏஜென்ட் போட்டது முக்கியம் இல்லை. அவங்கள கண்காணிங்க. நல்லவங்களாக இருக்கான் பாருங்கள். 2 பூத் ஏஜென்ட் உள்ளே இருக்கான்னா அவனை கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு பூத் ஏஜென்ட் அன்அஃபிஷியலாக நீங்கள் வைக்கணும். இவன் 2 பேர் வேலை போடுறான்னா, 3 மணிக்கு மேலே வேலை போடுறான்னா சப்ஸ்டியூட்னு வைக்கணும் 2 பேரை. இவன் வெளியில் போயிட்டானா அவன் உள்ளே வந்துடணும். இது மாதிரி என்ன பண்ணுங்க, பண்ணினா தான் முடியும். இல்லைன்னா இந்த திருட்டு பசங்க உங்களுக்கு விழுகிற ஓட்டை கெடுத்து விடுவார்கள். அப்படிங்கிறது விஜயனுடைய அரசியல் அறிவிப்பு கொடுத்து நம்முடைய கருத்து. அடுத்து இன்றைக்கி காதலர் தினம். காதலர் தினத்தை பற்றி நம்ம பேச முடியாது. நான் ஏன் இப்போ காதலர் தினம்னு ஏன் சொல்கிறேன்னா, உதயநிதி பேசியிருக்காரு, பாலிடார் உதயநிதி பேசுகிறார். காதலர் தினம் வாழ்த்துக்கள் சொல்கிறார். 50 வயசு ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. காதலர் தினம் வாழ்த்துக்கள். அவர் பேசுகிற வீடியோவை பாருங்கள். அதுவும் இன்றைக்கு மிக மிக முக்கியமான நாள். இன்னைக்கு காதலர் தினம். இதை சொன்னா சில பேர் கோபம் வரும். அவங்களாம் காதலர் தினத்தை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காதலர் தினத்தை கொண்டாடாமல் இருக்க முடியுமா? ஒவ்வொரு நாளுமே காதலர் தினம் தான். என்ன சொல்கிறாரு, காதலர் தினம் கொண்டாடணும்னா மற்ற சில பேர் கோவப்படுவாங்க. ஆனால் நமக்கு தினமும் காவலர் தினம் தான். நமக்குங்கிறார், அவருக்கு தான் தினமும் காதலர் தினம். உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அங்கே என்னென்ன நடக்குதுங்கிறது பெரிய வேடிக்கை. ஒரு துணை முதல்வர் உட்காந்துக்கிட்டு காதலர் தினம் சொல்கிறார் வாழ்த்துக்கள். இவர் தினமும் காதலர் தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற கதை பெரிய கதை. அது ரெட் ஜெயண்ட்டில் இவருக்கு வர்ற மெசேஜு, வாட்ஸ்அப்பு, ஃபோனு வர்றது பூரா அவருடைய நண்பர்கள், பெண் நண்பர்கள் தான். அதனால் அவர் தினமும் காதலர் தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கார். நேற்று சொன்ன அவுத்து விட்டால் ஓடி போயிடுவார் சந்திரபாபு மாதிரி. என்னை அவுத்து விடுங்கடான்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவங்க அப்பா விடுற மாதிரி இல்லை, அவரும் காதலர் தினத்தை விடுற மாதிரி இல்லை. பையன் லண்டனில் போய் அவன் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் காதலியோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ வந்தது. இவருக்கு 50 வயசு கிழவருக்கு இவர் இங்கே தினமும் காதலர் தினம் கொண்டாடணுங்கிறாரு அப்படிங்கிறது தான். அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவருக்கு எத்தனை இப்போ மெசேஜ் வந்திருக்கும் தெரியுமா? நிறைய பேர் சாபமும் விட்டுருப்பாங்க. ஸ்ரீரெட்டி, இவங்க அந்த ஆண்ட்ரியா, இவரால் பாதிக்கப்பட்டவங்க சாபம் விடுவாங்க. மற்றவங்க புது புது காதலிகள் வருவாங்க. அதனால தான் காதலர் தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சுதந்திர தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரா? குடியரசு தினம் வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஆனால் காதலர் தினம் வாழ்த்து சொல்லுவார். ஏன்னா நமக்கு அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இதுக்கிடையில் இன்னொரு பட்டம் அவரே கேட்குறாரு. என்னென்னா, அப்பாவை வந்து எல்லோரும் முதல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டாலினை வந்து அப்பான்னு அழைக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா பட்டம் யாருக்குமே கொடுக்க முடியாது. கொடுத்தா அது கேவலமான விஷயம். அம்மா பட்டம் கொடுக்கலாம். அம்மாவை வந்து நிறைய பேர் அம்மாவாக இருந்து பாசம் செலுத்துவாங்க. அப்பா வந்து அப்படி இல்லை. ஸ்டாலினை வந்து அப்பா அப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னாரு. இன்றைக்கி இவர் இன்னொரு குண்டதுக்கு போடுறார் உதயநிதி. காதலர் தினத்தை இன்னைக்கு அவரை வந்து அப்பான்னு நினைக்கிறாங்களாம் ஸ்டாலினை. இவரை எல்லாம் அண்ணான்னு நினைக்கிறாங்களாம். இவர் ஒரு பட்டம். அப்பாவுக்கு தாய்மானவன்னாங்க, அப்புறம் அப்பான்னாங்க. இப்போ வந்துக்கிட்டு பையனுக்கு அண்ணாவான். பாவம், அந்த அண்ணாதுரையே எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க.
அந்த வாயால் இவரை போய் உதயநிதி அண்ணான்னு கூப்பிட்றாங்கன்ட்டு பெருமையாக சொல்கிறாரு. அண்ணாவுக்கு ஆனால் உதயநிதிக்கு ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் உறுத்தும். அழகான பெண்கள் அவர் அண்ணான்னு கூப்பிட்டா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவருக்கு உதயநிதிக்கு சொல்கிறேன், நீங்கள் வாட்டுக்கு அண்ணான்னு எல்லாம் கூப்பிட்றாங்கங்கிறீங்களே, அழகான பெண்கள் கூப்பிட்டா ஏற்றுக்குவீங்களா? உங்களுக்கு கோபம் வரும். என்ன பண்ணுறது, நடிக்கிறீங்க. சரி, ஒரு 70 வயசு 80 வயசு ஆனவங்களும் உங்களை அண்ணான்னு தான் கூப்பிடணுமா? 70 வயசு 80 வயசான மூத்த குடிமக்கள்லாம் உங்கள் அப்பாவை அப்பான்னு தான் கூப்பிடணுமா? அதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள், அப்பாட்ட கேட்டு விளக்கம் சொல்லுங்கள். அதனால் அவங்க அப்பா பட்டத்துக்கும் அண்ணா பட்டத்துக்கும் அப்பனும் பையனும் போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. வேடிக்கையான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. உதயநிதியை பற்றி அடுத்த கருத்து. அடுத்து அண்ணா அறிவாலயம், அது பெரிய சண்டே ஆகுது. இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம அண்ணாமலை ஒவ்வொரு சங்களாக கலட்டு வேணார். அதில் நமக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2லேயே ஒன்றும் கலட்டலை. ஆனால் செங்கலை கலட்டு வாங்குறாரு நம்ம அண்ணா அறிவாலயம். திமுகவும் அண்ணாமலையும் போதுன்னா நம்ம சப்போர்ட் அண்ணாமலைக்கு தான். தனியாக பேசும்போது அண்ணாமலையை திட்டுவோம், அவர் செய்யாத விஷயத்துக்கு திட்டுவோம். ஆனால் இந்த விஷயத்தில் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். செங்கலை உருவேன்னாரு, அது கரெக்டு. உடனே ஸ்டாலினுக்கு கோவம் வரும், உருவி பாருங்கங்கிறது. உடனே நம்ம சிங்கப்பூர் மங்கை, சிங்கப்பூரில் தொழில் நடத்துகிறாங்கல்ல, 2Gயில் கொள்ளையடித்த பணத்தை வச்சு எங்கேயோ கொடுத்து கொள்ளையடிச்சிட்டு அவங்களுக்கு கோவம் வருது. ஏன்னா அப்பம் விட்டு சொத்து மாதிரி. திமுக அண்ணா அறிவாலயம் அப்பம் விட்டு சொத்து இல்லை, அது கட்சியோட சொத்து. கட்சி தொண்டை ஒவ்வொருத்தனும் உழைத்து உங்களுக்கு டொனேஷனாக கொடுத்து ஊரில் இருக்கிறவன்ட்டெல்லாம் டொனேஷனை வாங்கி ஊராம்பணத்தில் வாங்கி கட்டினது இந்த அண்ணா அறிவாலயம். உங்கள் பணத்தில் வாங்கி கட்டினது இல்லை. அவருக்கு கோவம் வருது. புல்லு பண்ணிடுவாங்களா? அண்ணா அறிவாலயத்தை தொட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறது சீன மங்கை, சிங்கப்பூர் மங்கை. அவருக்கு கோவம் வருது ஸ்டாலினுக்கு. உருவாரா பார்க்கலாம். இந்த நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி எல்லா பேரும் கத்துறான், தொட்டு பாடுறான். ஏன்னா யோகிங்க மாதிரி. உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எல்லாத்துக்கும், அந்த அண்ணா அறிவாலய கதையை சொல்கிறேன். ஸோ இந்த அண்ணா அறிவாலயம் கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். யோகியர்கள், ஸ்டாலின் என்ற யோகியரும் கனிமொழி என்ற சீன மங்கை, சிங்கப்பூர் மங்கை கனிமொழியையும் சேர்ந்து யோகியர்கள் மாதிரி பேசுகிறாங்க. தொட்டு பாருன்னு 2 பேருக்கும் தெரியாது. ஸ்டாலினுக்கும் தெரியாது, சீன மங்கை சிங்கப்பூர் மங்கைக்கும் தெரியாது அண்ணா அறிவாலய கதை. உங்கள் 2 பேருக்கும் சொல்கிறேன், உங்கள் அப்பா என்ன ஃப்ராடு பண்ணாருன்னு. அது அபகரிக்கப்பட்ட நிலம். உங்கள் அண்ணா அறிவாலயம் உங்கள் நிலம் இல்லை, அபகரிக்கப்பட்ட நிலம். 1971 76 வரை கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அப்போ பண்ணின வேலை என்ன தெரியுமா? அது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான இடம், 40 ஏக்கர். இவர் அதை ஆட்டையை போடணுன்ட்டு கருணாநிதி அந்த ஜமீன்தாரை கூப்பிட்டு மிரட்டினார். என்ன மிரட்டினார்? உன் மேலே லேண்ட் சீலிங் ஆக்ட், அதில் அதிக நிலம் வச்சுருந்தால் லேண்ட் சீலிங் இருக்குது, நிலக்கட்டுப்பாடு, அந்த சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பேன்னு மிரட்டுறாரு. அவன் ஜமீன்தார் பார்த்தான், முதலமைச்சர் சரின்னு கொடுத்துட்டு போயிட்டான். ஓசியில் ஆட்டையை போட்டது தூக்கிட்டு போயிட்டான். இதை நான் சொல்லலை, சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டில் வரும். சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் சொல்கிறாங்க, கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ஜமீன்தாருக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்தை அபகரித்து அங்கேருந்து எடுத்து அதில் உருவாக்கப்பட்டது தான் அண்ணா அறிவாலயம்னு சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்டு சொல்லுது. இன்னொருத்தன் இதை ஆட்டையை போட்டது. சொந்த அப்பா சம்பாதிச்ச மாதிரி உங்கள் பாட்டனால் சொத்து மாதிரி 2 பேரும் பேசுகிறாங்க. எடுத்து பாருன்னா தான் நம்மளை சொல்கிற நிலத்தை உருவுவோம், செங்கலை உருவுவோன்னு ஏன் சொல்கிறேன்னா இன்னொருத்தனை. இதை என்ன பண்ணுறாங்க, வாங்கி இதை பிளாட்டுகளாக போடுறாங்க. பிளாட்டுகளாக போட்டியானா அரசாங்க அனுமதி வாங்கணும், டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும், அரசாங்க அனுமதி. அப்போ பிளாட்டுகளாக போடுறாங்க. அரசாங்க நீங்கள் நிலங்களே பிளாட்டுகளாக போட்டால் அரசாங்கத்துக்கு நிறைய விதி இருக்குது. நீங்கள் பூங்கா உருவாக்கணும், ஒன்று. 2வது, அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கொடையாக கொடுக்கணும். ரோடு போடணும் உள்ளேயே, அரசாங்கத்துக்கு அதெல்லாம் கொடையாக கொடுக்கணும். இன்னொன்று என்னென்னா ஓஎஸ்ஆர்னு ஒன்று. ஓஎஸ்ஆர் என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ். ஓப்பன் ஸ்பேஸ், வெட்ட வெளியாக நிலங்களை கொஞ்சம் உள்ளே வைக்கணும். இதெல்லாம் பூங்கா வைக்கணும், ரோடுகள் வைக்கணும், ஓப்பன் ஸ்பேஸ் இது வைக்கணும், இதெல்லாம் வைக்கணும். இந்த கூட்டம் என்ன பண்ணான்னு தெரியுமா? அரசாங்கத்துக்கு இதை கொடையாக கொடுக்கணும். இன்னும் 1800 சொல்கிற ஸ்கொயர் ஃபீட்டு அரசாங்கத்துக்கு கொடையாகவே கொடுக்கல.
சட்டத்தை மீறி உள்ளே வச்சுக்கிட்டான். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் இது இருக்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வெட்ட வெளியாக விடணும்னு அதில் அனாதாசிரமம் கட்டுறேன்னு அந்த அனுமதி வாங்கியிருக்கான். அனாதாசிரமம் கட்டலை, அரசாங்கத்துக்கு கொடையாக கொடுக்க வேண்டிய அந்த 1838 ஸ்கொயர் ஃபீட்டும் கொடுக்கல. ஆக ஜமீன்தார் இந்த ஆட்டையை போட்டனாலும் பெருசாக போர்டு வச்சுட்டான் அண்ணா அறிவாலயம்னு. இப்போ அதில் செங்கலை உருவுறங்கிறாரு அண்ணாமலைக்கு. இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இப்போ இதுக்காக சொல்லியிருப்பார். அதில் விலகாக தான் இருக்குது. ஒரு ஆம்பளை நல்ல சீஃப் மினிஸ்டர் வந்தார் எம்ஜிஆர். வந்தோடனே தோணினார், அண்ணா அவர் கருணாநிதி ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, இப்போ எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா, அவங்க ஜானகி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா, அப்படி தான் பேசுவார். நல்லா இருக்காங்களா? உடனே அவர் நல்லா இருக்காங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க, வீட்டில் அவங்க நல்லா அப்படின்னு கேட்டோடனே, ஒன்றும் இல்லை, இந்த அண்ணா அறிவாலயம் லேண்டு அது நம்ம கட்சிக்காக கட்டினேன், நீங்கள் ஏதோ அதில் கார்பரேஷன் இதுக்கெல்லாம் நாங்கள் கொடை கொடுக்கல, அனாதாசிரமம் கட்டணும் அப்படின்லாம் கொண்டு வரீங்களா, அது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டு. எம்ஜிஆர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். சரி போய் தொலைகிறாருன்னு விட்டார். அங்கே தான் வேணேன் அன்றைக்கே அடித்து தூக்கி வெளியில் தூக்கி போட்டிருக்கணும். ஜமீன்தார் ஆக்டில் எடுத்ததுன்னு சொல்லி அரசாங்கம் அதை எடுத்திருக்காங்க. அபகரிக்கப்பட்ட நிலம் விட்டுட்டார் எம்ஜிஆர். ஜெயலலிதா வந்து தூக்குன்னாங்க. தூக்கி சைதை துரைசாமி மேயர் வந்தார், அடித்து சொன்னாங்க தூக்குனா அடி அப்படின்னாங்க. கதி கலங்கி போயிருந்தாங்க. ஆனால் எப்போவும் உங்களுக்கு தான் தெரியுமே என்ன பண்ணிச்சு இந்த கூட்டம். சசிகலா காலில் போய் கருணாநிதி எப்போவுமே சசிகலா காலில் விழுந்து, ஜெயலலிதா காலில் கருணாநிதி விழுந்துட்டாருன்னொன்னே உடன்பிறப்புகளுக்கு கோவம் வருது. உண்மைதான்ப்பா, பின்பக்கத்திலேருந்து உங்கள் தலைவர் இப்படி தான் பண்ணார். சசிகலா காலில் தூது அனுப்பி என்னை காப்பாற்றுன்னு சொல்லி சசிகலா வந்து ஒரு வழியாக அதை அமைக்க வச்சுட்டாங்க. ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு நிறைய வேலை இருக்கும். சிஎம் அதை யோசிப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த கூட்டம் உள்ளேருந்து காட்டி கொடுக்குற கூட்டம், அந்த சசிகலா கூட்டம். அவர் சொன்னால் அப்படி தானே ராஜாத்தி அம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு லஞ்சம் வாங்கினதை காப்பாற்றி விட்டாங்க, அது மாதிரி காப்பாற்றி விட்டோன்னா அது கிடப்பில் போட விட்டது. இப்போ அந்த தைரியத்தில் தான் இப்போ பேசுது. என்னமோ யோகியர்கள் மாதிரி உழைச்சி சம்பாதிச்ச மாதிரி, ஊரை கொள்ளையடித்து சம்பாதிச்சதும் அண்ணா அறிவாலயம். ஜமீன்தார்கிட்டருந்து கேவலப்படுத்தி பயமுறுத்தி வாங்கினீங்க. சர்க்காரியா கமிஷன்லேயே போய் படித்து பாருங்கள், ஸ்டாலின் கன்னிமொழியெல்லாம் இப்படி வந்தது. ஸோ இப்போ நம்ம யோகியர் மாதிரி அண்ணா இதை தொட்டு பாருங்கள். இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ஒவ்வொரு செங்கலாக கழட்டுவேன், அதை நம்ப முடியாது. அண்ணாமலை இப்போ ஃபைல் 1 டிஎம்கே ஃபைல் 2லேயே ஒன்றுத்தையும் கலட்டலை, இதை கழட்டுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல, என்னைக்காச்சும் ஒரு ஆண்மகன் வருவான் முதலமைச்சர், அன்றைக்கு உங்கள் அண்ணா அறிவாலயம் இடித்து தரைமயமாக்கப்படுங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவம் அந்த அண்ணாதுரை நல்ல மனுஷன், இப்படி கொள்ளையடித்த சொத்துக்கு போய் அவர் பேரை வச்சுருக்காங்க. இதே மாதிரி இந்த KNR இதில் திருச்சியில் அங்கே ஒரு அறிவாலயம், அங்கே ஒரு டாக்டர் ஆட்டையை போட்டு டாக்டர் பயமுறுத்தி அந்த லேண்ட் எடுத்து கட்டிட்டாங்க. ஊராளத்தில் பூரா கட்டிக்கிட்டு இவங்க மாறு தட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வருங்காலத்தில் கூடிய சீக்கிரம் அண்ணா அறிவாலயம் இடிக்கப்படும். அதுதான் அந்த பில்டிங்க்கு தலையெழுத்தே அதுதான், எழுதி வச்சுக்கோங்க. வருங்காலத்தில் நீங்கள் எல்லாம் பார்க்கத்தான் போகிறீங்க. இடிக்கப்படும். இன்னொருத்தன் லேண்டில் அரசாங்க நிலத்தில் கட்டிட்டா விட்டுருவாங்களா அப்படிங்கிறத அடுத்த கருத்தை அண்ணா அறிவாலயத்தை பற்றி அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, ஜெயலலிதா அவர்கள் வழக்கில் சம்பந்தப்பட்ட அவருடைய நகை தமிழக அரசு திருடர்களிடம் ஒப்படைச்சிட்டாங்கப்பா. பெங்களூர் நீதிமன்றம் அங்கேருந்து அனுப்பி, அப்போ அது திருட்டு நகைன்னா அவன் சொல்கிறாங்க, திருடங்க இடையே கொடுத்துருவோம் பாட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1996 1996 தான் ஜெயலலிதாவை கைது பண்ணிச்சு இந்த திருட்டு கூட்டம். கைது பண்ணி உள்ளே இருக்கிற நகை இதெல்லாம் நான் அப்போவே சொன்னேன். நான் காவல்துறையில் இருந்தேன். எனக்கு அப்போ வந்து சில முக்கியமான இதிலேருந்து கிடைத்த தகவல் வந்து அங்கே பாண்டி பஜாரில் இருக்கிற நகை கடையில் அவ்வளவையும் தூக்கிட்டு வந்துட்டு, அங்கே இருக்கிற செருப்பு கடை, சேலை கடை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கருணாநிதி செஞ்சு அவங்க குடும்ப டிவி சன் டிவி, அதுதான் சொல்கிறேன், எவனும் மானமுள்ள தமிழினத்தை சேர்ந்த எவனுமே சன் டிவியை பார்க்காது. மானமுள்ள சும்மா அந்த சீரியலில் போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஊரை ஏமாத்தின கூட்டம். அன்றைக்கி சன் டிவியில் போட்டான் அந்த நகை, சேலை, இது செருப்பு எல்லாத்தையும் வெளியில் கடையிலேருந்து தூக்கி வந்து போட்டான். இப்போ அதை வந்து டிவியில் காமிச்சான். இப்போ அங்கேருந்து நகை வந்துருச்சு, உடைச்சிட்டாங்க. இப்போ சன் டிவி மானமுள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணும், அன்னைக்கு போட்டான்ல அந்த வீடியோ, அதை போட்டு இன்றைக்கி வந்துச்சுல்ல நகை, அதையும் போட்டு அன்னைக்கு நீ டிவியில் காமிச்ச நகையில் தான் இன்றைக்கி வந்திருக்காங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு மானரோஷம் இல்லாத கூட்டமாச்சு நீங்கள். இப்போ என்ன பண்ணுறான், 96 வந்த அந்த வீடியோவை போடுறான்,
இப்போ வந்த நகையை பற்றி காமிக்கவே மாட்டேங்கிறான். அதனால் நான் இவருக்கு சொல்கிறேன், ஸ்டாலினுக்கு உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தார். அன்றைக்கி சன் டிவியில் போட்டிங்கல்ல, செருப்பு கத்தி இது நகை சேலை எல்லாம் போட்டிங்கல்ல, அந்த வீடியோவை அப்படியே காமிச்சு இன்றைக்கி ஜெயலலிதா நகை இன்னும் கோர்ட்லேருந்து வந்திருக்க அதை அப்படியே எடுத்து ரெண்டையும் காமிச்சு ரெண்டு சரியாக இருக்கான்னு பாருங்கள். அவ்வளவும் பொய்யான இதை போட்டு இருந்த நகை வேறு போட்ட நகை வேறு இதெல்லாம் போட்டு அவங்க கேட்டாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெங்களூர்லேருந்தே ஒருத்தர் கேட்டார், இதை ஏலத்துக்கு விட்டுருங்களேன், ஏலத்துக்கு விட்டுட்டு நமக்கு அவங்க கொடுக்க வேண்டிய பணம், பெங்களூருக்கு பணம் கொடுக்கணும் இந்த வழக்கை நடத்துறதுக்காக 5 கோடியோ நம்ம அதை எடுத்துருங்கன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது நீதிமன்றத்தில், இல்லை 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 இடிக்குது கணக்கு, நிறைய நகையை காணானே சொன்னான். அதனால் ரெண்டு நகை அன்னைக்கு நீ டிவியில் காமிச்ச நகை, இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்த நகை ரெண்டையும் காமிச்சு ஊரை எப்படி ஏமாத்துனீங்கன்னு நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள், வெள்ளை அறிக்கை போடுங்க. இதுக்கு இடையில் ஸ்டாலினுக்கு இது குடும்பத்தில் போனால் அந்த நகையை அப்படியே கண்ணு வச்சுருக்காங்கன்னு ஒரு செய்தி போடலாம் ஒரு பதில் யூடியூப்பில், எனக்கு வேணும் அந்த நகைன்னு கேட்ட மாதிரி. அதனால் இன்னுமே வர்ற நகை ஒழுங்காக இருக்கா இல்லை இது உங்கள் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கவரிங் நகை வைக்கிறாங்களாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு கேவலமான நிலைமை ஜெயலலிதாவை குற்றவாளி ஆக்கிவிட்டு வானம்னு சொல்லி 1 லட்சம் கோடியில் கொள்ளையடிக்க பணத்தில் வெட்கமில்லாமல் முதலீடு செய்து தமிழ்நாட்டில் ஏவன் ஜெயலலிதா நான்லாம் யோகி என்று சொல்லக்கூடிய கேவலமான ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சரியான மனசாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அன்னைக்கு காமிச்ச நகையமும் இன்றைக்கி அங்கேருந்து பெங்களூர்லேருந்து கோர்ட்லேருந்து வந்த நகையமும் மக்களுக்கு காண்பியுங்கள். என்னென்ன கூத்தடிச்சாங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன், நகையை காமிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.